19வது ஸ்லோகம். அதஹ கதஞ்சித் சஹ விமுக்தஹ ஆபதஹ புனஹ ச ச அர்த்தம் சார்த்தம் பிரவிசதி அரிந்தம அத்வனி அமுஷ்மின் அஜயா நிவேசிதஹ பிரமன் ஜனஹ அத்ய அபி ந வேத கஷ்சன அத கதஞ்சித் ச விமுக்த ஆபத புனச்ச சார்த்தம் பிரவிசத்யரிந்தமா அத்வன்யமுஷ்மின் அஜயா நிவேசிதோ பிரமன் ஜனோத்யாபின வேத கஷ்சனா. எப்படியாதும் இந்த வியாபார சங்கத்திலேருந்து தப்பிச்சுண்டா கூடியும் மறுபடியும் இந்த வியாபார சங்கத்துக்கே அந்த ஜீவாத்மா வந்து சேருறது. வியாபார சங்கத்திலேருந்து விடுபட்டு மரணம் அடைஞ்சிட்டு கூடியும் மறுபடியும் அதிலேயே வந்து பிறக்கிறது. மாயை காரணமாயிட்டு இந்த சம்சார வனமார்க்கத்துல இழுத்துண்டு வரப்படுறது. அப்படி இந்த சம்சார சக்கரத்துல நட்டம் திரியற ஆருமே இந்த சம்சார சக்கரத்தோடு அந்தியம் எப்பவாக்கும் எங்கையாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. அரிந்தமா ரகுகண ராஜாவே அப்படின்னு ஜடபரதன் கூப்பிடுறார். சத்ருக்களை சொன்ன பேச்சு கேட்க வைக்கிற, சத்ருக்களை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கிற ராஜாவே, திக்விஜயம் நடத்தி சத்ரு ராஜ்யங்களை எல்லாம் தன்னோடு ராஜ்யமாக்கிண்டு சக்கரவர்த்தி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜாவே, சக்கரவர்த்தியா இருக்கிறவரே, உனக்கு இப்ப சத்ருக்களொன்னும் இல்லாத மாதிரியாக்குமே நீ ஜீவிக்கிறாய். நீ ராஜ்யத்துல இருக்கிற சத்ருக்களை மட்டுமாக்குமே துரத்தி ஓடிக்கிறாய். உனக்குள்ள 6 சத்ருக்கள் இருக்கா, அதை தெரிஞ்சுக்கோ. காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்களாயிருக்கிற சத்ருக்கள் உனக்குள்ள இருக்கா. மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உனக்குள்ள இருக்கிற சத்ருக்களை யுத்தம் பண்ணி வெளியில துரத்து. வீரனான ராஜாவே அப்படின்னாக்கும் இங்க அரிந்தமா அப்படின்னு ரகுகணனை ஜடபரதன் கூப்பிடுறது. ராஜாவே, கதஞ்சித் எப்படியாவது அதஹா விமுக்தஹா அந்த வியாபார சங்கத்திலேருந்து விடுபட்டவனாயிட்டு சஹாச்ச புனஹ அப்படி விடுபட்டாலும் கூடியும் மறுபடியும் அந்த வியாபார சங்கத்துக்கு அசத் சங்கத்துக்கு ச அர்த்தம் பலதும் ஆசைப்பட்டு பிரவிசதி வந்து சேரறது ஜீவாத்மா. எப்படியாவது அந்த வியாபார சங்கத்திலேருந்து தப்பிச்சுண்டா கூடியும் புனகா மறுபடியும் அந்த வியாபார சங்கத்திலேயே லாப இச்சை ஆகிரகிச்சுண்டு பலதும் ஆசைப்பட்டு மனுஷனாயிட்டு பிறவி எடுத்துட்டு வர்றது. ஜென்ம ஜென்மாந்திரங்களாயிட்டு இருக்கிற ஆக்ரக நிவர்த்திகளுக்காயிட்டு ஜென்மம் எடுக்கிறது ஜீவாத்மா. கர்மபலன் அனுபவிக்கிறதுக்காயிட்டு ஜீவாத்மா ஜென்மம் எடுக்கிறது. அத்வனி சம்சார கடலில, அமுஷ்மின் இந்த பிரபஞ்சத்துல, அஜயா மாயையால, நிவேசிதா இழுத்து கொண்டு வரவனாயிட்டு மாயையில பிரமன் பிரமிச்சு சுற்றி கரங்கி அத்ய அபி இப்ப கூடியும் இந்த ஜென்மத்துல கூடியும் கஷ்டன நவேதா ஒண்ணுமே ஒருபோதும் அந்த பிரம்மத்தை சம்பந்திச்ச ஞானம் அப்படிங்கிறது உண்டாகிறதில்லை ஜீவாத்மாவுக்கு. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதில்லை ஜீவாத்மா. நசிக்கிறதான பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிற ஜீவாத்மா நசிக்காத்ததான பரபிரம்மத்தை எத்தனை ஜென்மம் கிடைச்சானாலும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறது. அப்படி தெரிஞ்சுண்டா அந்த ஜீவாத்மாவுக்கு மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லையே. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்வயோ மார்க்கத்துல எத்தினானாக்கா
புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ரயோ மார்க்கத்தை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறதே. அஜானத்திலேருந்து உத்பவிக்கிறதாக்கும் காமக்ரோத மோகலோப மதமாச்சரியங்களா இருக்கிற 6 சத்ருக்கள். ரகுகணா, ராஜாவே, நீங்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சொல்படிக்கு நிப்பாட்டி திக்விஜயம் நடத்தி பல ராஜ்யங்களை உங்களோட கீழே கொண்டு வந்து ராஜாதி ராஜனாயிட்டு சக்கரவர்த்தி ஆயிட்டு இருக்கேளே, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த 6 சத்ருக்களை யுத்தம் பண்ணி ஓட்டுங்கோ. அந்த கரண சுத்தி அப்படிங்கிறது உண்டாக்குங்கோ. ஜீவாத்மா ஒரு சரீரம் உபேட்சிச்சு வேறொரு சரீரம் சீகரிச்சு பிரகிருதியில லயிச்சு ரசிக்கிறத நிப்பாட்டுங்கோ. ஜீவாத்மாவுக்கு மறுபடியும் இன்னொரு ஜென்மம் உண்டாகாம பார்த்துக்குங்கோ. உங்களோட சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு சத்கதிய கொடுங்கோ, மோட்ச மார்க்கத்துக்கு கொண்டு செல்லுங்கோ. போரும் இந்த பிரகிருதியில இருக்கிற வாழ்க்கை அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பிரகிருதியிலேருந்து மனச பிரம்மத்துக்கு கொண்டு செல்லுங்கோ அப்படின்னு உபதேசம் பண்றார் ஜடபரதன் ரகுகணனுக்கு. 20வது ஸ்லோகம். ரகுகணா த்வம் அபி ஹி அத்வனஹ அஸ்ய சது ன்யஸ்ததண்டஹ சந்யஸ்ததண்டஹ கிருதபூதமைத்ரஹ அசஜ்ஜித ஆத்மா ஹரிசேவயா சிதம் ஞான அசிம் ஆதாய தர அதிபாரம். ரகுகணத்வமபிஹ்யத்யனோஸ்ய சந்யஸ்ததண்ட கிருதபூதமைத்ர அசஜ்ஜிதாத்மா ஹரிசேவயாசிதம் ஞானாசிமாதாய தராதிபாரம். அதனால ராஜாவே, நீங்கள் தண்டநீதிய கைவிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்கள் கிட்டையும் மைத்ரி பாவம் உண்டாக்கிண்டு ரொம்ப ஈஸியாயிட்டு ஹரிசேவை செஞ்சுண்டு ரொம்ப ஜாஸ்தியான ஷார்ப்பா இருக்கிற ஞானம் அப்படிங்கிற வாளால ஹிம்சை அப்படிங்கிற புத்திய கட் பண்ணி இந்த வனத்தோடு அக்கறைக்கு போய் சேருங்கோ. ரகுகண சக்கரவர்த்தியானவனே, துவம் அபி நீங்கள் கூடியும் சந்யஸ்ததண்டஹ சது அப்படின்னா நல்ல மாதிரி, ன்யஸ்ததண்டஹ நல்ல மாதிரி സ്വീകരിച്ച ദണ്ഡനീതിയ ന്യസ്ത വേണ്ടാന്ന് വെച്ചിട്ട് അടുത്തവാളെ മനസാവാച കർമ്മണ ഉപദ്രവിക്കാതെക്ക് അഹിംസാ മാർഗം സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്. കൃതഭൂത മൈത്ര സർവ ഉയിരിനങ്ങളിലെയും മൈത്രീഭാവത്തോടു കൂടിനവനായിട്ട് സന്യസ്തദണ്ഡ அப்படின்னு சொன்னது இங்க ராஜாவாக்குமே ரகுகணன். அப்போ அடுத்தவாளை சிக்ஷிக்கணும் அப்படிங்கிறது நல்லெண்ணத்தோடு கூடின சிக்ஷையாக்கும். அது ராஜாவாயிட்டு அதிகாரத்தில் உக்காந்து அதர்மம் பண்றவாளை சிக்ஷிக்கிறது. இப்போ நல்ல எண்ணத்தோடு கூடிட்டு சீகரிச்ச அந்த தண்ட நீதி அதை ன்யஸ்தா வேண்டான்னு வைக்கணும் அப்படின்னாக்கும் சொன்னது. എന്നിട്ട് இந்த எல்லா உயிரினங்களையும் கிருதபூத மைத்ரஹா சர்வ உயிரினங்களிலேயும் மைத்ரி பாவத்தோடு கூடிட்டு இருக்கணும். അഹിംസാ മാർഗം സ്വീകരിക്കണം. അസജ്ജിത ആത്മാ യാതൊന്നിലെയും ആഗ്രഹമില്ലാത്തവനായിട്ട്
ഹരി സേവയാ, ഭഗവാൻ ശ്രീഹരിയെ സേവിച്ചിട്ടുണ്ട്. എല്ലാ ഉயிரினங்களையும் സമഭാവനയോട് കൂടിയിട്ട് நினைக்கிறதாக்கும் ஹரி சேவை. அப்படி இருந்துட்டு சிதம் ஷார்ப்பா இருக்கிற ஞான அசிம், ஞானம் அப்படிங்கிற வாழ் ஆதாய கையில பிடிச்சுண்டு அஸ்யா இந்த அத்வனஹா സംസാര ചക്രത്തോട് அதிபாரம் அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு, பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு தர உங்களோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை கொண்டு போய் சேருங்கோ. ஸ்ரீஹரியை சேவிக்கணும் அப்படிங்கிற ஞானம் உண்டாகணும், அதுக்காயிட்டு உறுதி உண்டாகணும் அப்படிங்கிறது மஸ்ட். ஞானம் அப்படிங்கிறது அறிவாக்கு, அந்த அறிவை பிராக்டிக்கலாயிட்டு கொண்டு வரணும். நம்மளோட வாழ்க்கையில ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, காலையில எழுந்திருந்தானா ശരീര ശുദ്ധി വരുത്തി വിളക്കേറ്റി വെച്ച് നാമം ചൊല്ലണം. സന്ധ്യാനേരത്തിലെയും ശരീരശുദ്ധി വരുത്തി വിളക്കേറ്റി വെച്ച് നാമം ചൊല്ലണം. அப்படிங்கிறது ஞானம். அந்த பிரவൃத்தியை நான் உறுதியாயிட்டும் செய்வேன் அப்படிங்கிறதாக்கும் உறுதி. அந்த ஞானாக்னியா இருக்கிற வாழ் அப்படிங்கிறதாக்கும் அந்த உறுதியாக்கும் அந்த ஞானாக்னி அப்படிங்கிற வாழ். பகவானை சேவிக்கிற உபாசகனுக்கு ஞானாக்னி அப்படிங்கிற வாழ் அப்படிங்கிறது ஷார்ப்பாயிட்டு தீரும். சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல எத்திப்பேன் அப்படிங்கிற உறுதி உண்டாகணும், லட்சியபோதம் உண்டாகணும். ராஜாவே, தோணும்படி சுகிச்சு நடக்காதங்கோ. இந்த பிரகிருதி சௌக்கியங்கள் எல்லாம் அழியக்கூடியவையாக்கும். நித்தியமான ஆனந்த பதத்தில ஜீவாத்மாவை எத்தீங்கோம் ரகுகனா. பிரபஞ்சம் அப்படிங்கிற பிரயோ மார்க்கத்திலேருந்து பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மபதம் அப்படிங்கிற ஸ்ரயோ மார்க்கத்துல உங்களோட சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை கொண்டு போய் சேருங்கோ. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இல்லாததார அவஸ்தை, அதானது அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல உங்களோட ஜீவாத்மாவை கொண்டு போய் சேருங்கோ. நித்திய மங்களஸ்தானத்துல ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கிறதாக்கும் இப்போ മനുഷ്യനായിട്ട് ജനിച്ച ഉങ്ങളോട് ലക്ഷ്യം. ബുദ്ധിയെ സദ്ബുദ്ധിയാക്കുങ്കോ, അസത്സംഗം ഉപേക്ഷിയുങ്കോ, ന്യസ്തദണ്ഡനാകുങ്കോ, കാരുണ്യഭാവം உங்களுக்கு உண்டாகட்டும், സർവഭൂത മൈത്രീകൃതനാകുങ്കോ, സംഗമില്ലാത്ത വിരക്തിഭാവം ഉണ്ടാകണം உங்களுக்கு, അസജ്ജിത ആത്മാവായി തീരുങ്കോ രാജാവേ, അഹിംസാഭാവം இல்லாம இருங்கோ, காருண்யபாவம் உங்களுக்கு உண்டாகட்டும், விரக்தி பாவம் உங்களுக்கு உண்டாகட்டும், இந்த யோக்கியதைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி உண்டாகட்டும் ராஜாவே இப்படின்னு ரகுகணன் கிட்ட ஜடபரதன் சொல்றார். 12வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல உபதேசிச்சதையேதான் ஜடபரதன் மறுபடியும் ரகுகணனுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு இங்க உபதேசிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சுத்த போதமாக்கும், ஜகத்தோடு பரம காரணமாக்கும், ஒன்று மட்டும்தான் உள்ளது, சத்தியம் மட்டும்தான் உள்ளது, அதாக்கும் பிரம்மம். ஒரு அழிவும் இல்லாத சத்தியமாக்கும் பிரம்மம். மனசை கண்ட்ரோல் பண்ணினானாக்கா அனுபவிக்க கூடின ஒன்னாக்கும் இந்த தத்துவம். இந்த போத சத்தியமே தான் பகவான் அப்படிங்கிற பேரில தெரியப்படுறது. பரமாத்ம சத்தியத்தோடு பிரத்யட்ச ரூபமாயிட்டு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சகாம ரூபமாயிட்டு வாசுதேவனை தெரிஞ்சுக்கலாம். ரகுகண ராஜாவே, இந்த பிரம்மம் அப்படிங்கிற சத்தியத்தை சாதாரண தபசால கூடியும் காணறதுக்கு சாதிக்காது. யாகாதி கர்மங்களாலேயோ, பித்ரு கிரியைகளாலேயோ, கிரகஸ்த தர்மங்களாலேயோ காணறதுக்கு சாதிக்காது. வேதங்களாலேயோ, ஜல அக்னி சூரிய
உபாசனைகளாலேயோ இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. பிரம்மனிஷ்டர்களோடு கிட்டக்க அவளை வணங்கி சாஸ்திரியமாயிட்டு அவா கூட விசாரம் செஞ்சா மட்டும்தான் இந்த சத்தியம் தெளிஞ்சு வரும். பிரகிருതി விஷயങ്ങളുമായിട്ടുള്ള ബന്ധം വിട്ട് ഗ്രാമ്യ കഥാലാപങ്ങളെ വിട്ട് അനുദിനം ഡെയിലി ഭഗവത് കഥാകഥനത്തിലെ ഈടുപടണം രാജാവേ. அப்படியானாக்கா ക്രമേണ സദ്രൂപനായിരിக்கிற வாசுதேவனில புத்தி உറച്ചു കിടക്കും. ராஜாவே உங்கள மாதிரி நானும் ஒரு ராஜாவா இருந்தேன், பரதன் அப்படின்னாக்கும் என்னோட பேரு. பகவத் ஆராதன தல்பரனாயிட்டு கண்டதிலையும் கேட்டதிலையும் எல்லாம் இருக்கிற சங்கத்தை உபேட்சிச்சு புலகாசிரமத்துக்கு வந்தவனாக்கும் நான். ஆனா விதி வைபவம் என்னத்தை சொல்றது, என்னோட மனசு ஒரு மாநில லயிச்சது. அதை தொடர்ந்து நான் ஒரு மிருகமாயிட்டு ஜனிக்க வேண்டி வந்தது. பகவத் காருண்யத்தால மிருக சரீரத்துக்குள்ளேயும் எனக்கு ஈஸ்வர ஸ்மரணை வந்தது. அதனாலேயாக்கும் நான் இப்போ இன்னைக்கு ஆருமாயிட்டு சங்கமில்லாதக்கு தன்னந்தனியா வாழறேன். அதனால மனுഷ്യன் புத்தி உபயோகிச்சு ஞானமாயிருக்கிற வாளால மோகங்களெல்லாம் அறுத்து தள்ளி நிசங்கனாயிட்டு நிரந்தரம் பகவத் ஸ்மரணை உண்டாக்கி வாழணும். அதனால ராஜாவே நீங்கள் உங்களோட மனசில் இருக்கிற எல்லா மோகங்களையும் ஞானம் அப்படிங்கிற வாளால வெட்டி வீழ்த்தி அந்த மனசை பிரகிருதியிலேந்து முக்தமாக்கி பிரம்மத்தில் லயிப்பிக்கிறதுக்கான முயற்சியை ஆரம்பிங்கோ அப்படின்னாக்கும் ரகுகணனுக்கு ஜடபரதன் கொடுக்கிற உபதேசம். ஞானம் விசுத்தம் பரமார்த்தமேகமனந்தரம் த்வபஹிர்ப்ரஹ்ம சத்யம் பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்த சம்ஞம் யத்வாசுதேவம் கவயோ வதந்தே. இந்த 20வது ஸ்லோகம் வரைக்குமாக்கும் ரகுகணனுக்கு ஜடபரதன் உபதேசங்களை செய்யறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். புத்தி உபயோகிச்சு பக்தி வழியா மட்டும்தான் பிரயோ மார்க்கத்திலேருந்து ஞான மார்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காயிட்டு எடுத்து சொல்றார். அந்த கரண சுத்தி வந்தா மட்டும்தான் பகவானோடு சகாம ரூபம் அப்படிங்கிறது மனசுல பதியும். பகவானோடு சகாம ரூபத்துல மனசை வச்சு தியானிச்சுண்டு கடைசியில அந்த சகாம ரூபத்தையும் விட்டுண்டு அந்த பகவத் பாதத்தை சரணடையணும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மஸ்தானத்துல எத்திப்படணும். நான் என்னோடது அப்படிங்கிற பாவம் இல்லாத ഭാവം ഉണ്ടാകണം. ഭക്തി 9 തരത്തിലേക്കുമുള്ളത്. ശ്രവണം, കീർത്തനം, സ്മരണം, പാദസേവനം, അർച്ചനം, വന്ദനം, ദാസ്യം, സഖ്യം, ആത്മനിവേദനം. ശ്രവണ, കീർത്തന, സ്മരണ, പാദസേവ, അർച്ചന, വന്ദന, ദാസ്യ, സഖ്യ വഴിയ ஆத்மநிவேதனத்துக்கு எத்திச்சேரணும். நான் என்னோடது அப்படிங்கிற பாவம் இல்லாத ஆத்மனஹா நிதராம் வேதனம், அதானது நன்னாயிருக்கிற ஆத்மபோதம், அதாக்கும் ஆத்மநிவேதனம். தன்னையே பகவானில லயிப்பிக்கிறது. சரண்டரிங் பொசிஷனில பகவானில சரணாகதி அடையிறது. நானும் இந்த பிரபஞ்சமும்
பரபிரம்மவும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற ஐக்கியபாவம் உண்டாகிறது. அந்த பொசிஷன்ல வந்து சேரணும் அப்படின்னாக்கும் ஜடபரதன் ரகுகணனை உபதேசிக்கிறது. 21வது ஸ்லோகத்திலிருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் ரகுகண ராஜா ஜடபரதன் கிட்ட பவ்யதையோடு கூடிட்டு சொல்லறதாக்கும். ராஜோவாஜா அப்படிங்கிறது இங்க ரகுகண ராஜா ஜடபரதன் கிட்ட சொல்றார். 21வது ஸ்லோகம். அஹோ நிரு ஜன்ம அகில ஜன்ம சோபனம் கிம் ஜன்மபிஹி து அபரைஹி அபி அமுஷ்மின் ந யத் ரிஷிகேஷ யசஹ கிருத ஆத்மனாம் மகாத்மனாம் வஹ பிரஜுரஹ சமாகமஹ. அஹோ நிருஜன்மாகில ஜன்ம சோபனம் அஹோ நிருஜன்மாகில ஜன்ம சோபனம் கிம் ஜன்மபிஸ்த்வபரைரப்யமுஷ்மின் நயத்ரிஷிகேஷ யச கிருதாத்மனாம் மகாத்மனாம் வப்ரஜுரஸ் சமாகமா. ரகுகண ராஜா சொன்னார், ஆச்சரியம் ஆச்சரியம், ரொம்ப சிரேஷ்டம். நரஜன்மம் எல்லா ஜனங்களെക്കാളും சிரேஷ்டமாக்கும். எல்லா ஜென்மங்களை விட மனுஷ ஜென்மம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். மனுஷ ஜென்மம் அல்லாதக்கு வேற எதுலேந்தாக்கும்? மனுஷ ஜென்மம் கிடைச்சதாலேயாக்கும் உங்கள மாதிரி இருக்கிற புண்ணியாத்மாக்களோட சமாகமம் கிடைச்சது. மனுஷ ஜென்மம் கிடைக்கலை அப்படின்னாக்கா உங்கள மாதிரி இருக்கிற புண்ணியாத்மாக்களோடு சத்சங்கம் எப்படி கிடைக்கும்? ஜடபரதனோடு உபதேசங்களை ஸ்வீகரிச்ச ரகுகணன் ரொம்ப திருப்தியோடு கூடிட்டு ஜடபரதன் கிட்ட சொல்றார், ரொம்ப உத்தமமாக்கும் இந்த மனுஷ ஜென்மம். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை பிரம்மத்துல எத்திக்கணும். இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான் புத்தியில தோணும். பிரகிருதி விஷயங்களில மனசு லயிச்சு, பிரகிருதியிலேருந்து லயிச்சுன்னு இருக்கிற அந்த மனசை விடர்த்தி எடுத்து விடுபட்டு எடுத்து பிரம்மத்துல மனசை லயிப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சவனாக்கும் மனுஷன். மனனம் செய்யறவன் மனுஷன். சிந்திச்சு நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் மனுஷன். அஹோ ஆச்சரியம்தான் இது. நிருஜன்மா மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது அகிலா எல்லா ஜென்மங்களை விடையும் சோபனம் சிரேஷ்டம். പക്ഷി മൃഗ അസുര ദേവ ഗന്ധർവ കിന്നര ജന്മങ്ങളിലെ മനുഷ്യ ജന്മം ശ്രേഷ്ഠം. தேவர்கள் ரொம்ப சுகம் அனுபவிக்கிறா. அவளோட புண்ணியம் தீரத்த பூமியில தொப்பக்கடின்னு விழுந்துருவா. தேவலோகத்தில் இருக்கிற சுக சௌகரியம் அனுபவிக்கிற தேவர்களுக்கு விரக்தி பாவம் அப்படிங்கிறது உண்டாகாது. அதனாலேயே பக்தி அப்படிங்கிறதும் உண்டாகாது. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற சிரேஷ்ட ஸ்தானமாக்கும் தேவலோகம். தேவர்களுக்கு எந்தவித துக்கமும் இல்லாததுனால அந்த லோகத்திலிருந்து வேற எங்கேயும் போறதுக்கு அவ ஆகிரகிக்க மாட்டா. அதனாலேயே பிரம்மத்துல இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு, பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு ஜீவாத்மாவை எத்திக்கணும் அப்படின்னும் தேவர்கள் நினைக்க மாட்டா. மனுஷாளுக்காக்கும் இந்த ஞான புத்தி உண்டாகிறது. அமுஷ்மின் சொர்க்கம் முதலான பரலோகத்துல அபரைஹி மனுஷனல்லாத்த ஜென்மபிகி ஜென்மங்களால து ஆகட்டும் கிம் என்ன பிரயோஜனமாக்கும் இருக்கு? தேவ கந்தர்வ வித்யாதர கிண்ணற கிம்புருஷர்களாயிட்டு ஜென்மம் கிடைச்சானா
அதனால பிரம்மபதத்தில் எத்துறதுக்கு சாதிக்காதே, அவளுக்குன்னு அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு போகணும்னு தோண மாட்டேங்கிறதே. அந்த ஜென்மங்களால என்ன காரியம்? எது காரணம் என்ன அப்படின்னா, ரிஷிகேஷா பகவான் ஸ்ரீஹரியோடு யசஹா பாதரேணுக்களா இருக்கிற ஸ்ரீயால கிருத ஆத்மனாம் ஆரோட ஆத்மாவாக்குமோ தூய்மையாயிட்டு இருக்கு. பகவான் ஆரோடு ஹிருதயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காளோ அவளோட ஹிருதயமாக்கும் தூய்மையாயிருக்கு. அந்த கரண சுத்தி இருக்கிறவாளோடு ஹிருதயத்திலேயாக்குமே பகவான் வசிக்கிறது. அப்படி இருக்கிற தூய்மையான ஹிருதயத்தில பகவல் கதாசிரவணம், புராண பாராயணம் இதிலெல்லாம் ஈடுபட்டு ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாம ஹிருதயம் அப்படிங்கிறது சத்குணம் மட்டும் ஆயிட்டு தீரத்த அந்த ஹிருதயத்துல பகவான் ஸ்ரீஹரி லக்ஷ்மி தேவியோடு கூட்டிட்டு வசிப்பார். அப்படி டாப் மோஸ்ட் பகவல் பக்தனாயிருக்கிறது ஆராக்குமோ அந்த கரண சுத்தி இருக்கிற அந்த பக்தனோடு ஹிருதயத்துக்குள்ள ஸ்ரீஹரி வசிப்பர். மனசு சொஸ்தமான யோகி சிரேஷ்டர்களாயிருக்கிற மகாத்மனா மகாத்மாக்களான வஹா உங்களோடு பிரஜுரஹா ரொம்ப ஜாஸ்தியான சமாகமஹா சத் சங்கம் புண்ணியம் வர்த்திச்ச உங்களோடு சத் சங்கம் அப்படிங்கிறது தத்ரா தேவலோகம் தொடங்கின பரலோகங்களில நான் உண்டாகாது. சொர்க்கம் அப்படிங்கிற இந்திரப்பட்டம் கூடியும் ஆகிரகிக்காத்தவாளாக்கும் நீங்களா இருக்கிற யோகி சிரேஷ்டர்கள் பட்டம் பதவி ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், பகவானில் லயிச்சா போரும் அப்படின்னு நினைக்கிறவாளாக்கும் நீங்கள். பிரபஞ்சத்துல மறுபடியும் மறுபடியும் ஜனிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாக கூடாது அப்படின்னு ஆகிரகிக்கிறவாளாக்கும் நீங்கள். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானம் லட்சியமாக்கினவாளாக்கும் யோகி சிரேஷ்டர்களாயிருக்கிற நீங்கள். உங்களை மாதிரி இருக்கிற யோகி சிரேஷ்டர்கள் இந்த பூமியில மட்டும்தான் உள்ளது. அதனாலேயே மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது துர்லபம். அதுலேயும் உங்களை மாதிரி இருக்கிற சிரேஷ்டர்களோடு சத்சங்கம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அதை விட துர்லபம். சொர்க்கவாசிகளோடு புண்ணியம் திருந்தானா பூமியில வந்து பதிச்சிடுவா. மனுஷ ஜென்மம் கிடைச்சு சத்சங்கம் கிடைக்கிற சிச்சுவேஷன் உண்டாயிட்டு அந்த சத்சங்கம் வழி நிசங்கத்துவம் அப்படிங்கிற முமுட்சுத்துவம் வந்து சேரும். இந்த பூமியில மட்டும்தான் இது சாதிக்கும். அதனால மனுஷ ஜென்மம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு ரகுகண ராஜா ஜடபரதன் கிட்ட சொல்லறார். உங்களை காணறதுக்கு சாதிச்சது என்னோடு பெரும் பாக்கியமாயிட்டு கருதுறேன் அப்படின்னு சொல்றார். மனுஷ பிறவி எடுக்கிறது பெருசில்லை, மனுஷ பிறவி எடுத்துட்டு உங்களை மாதிரி ஒரு சத்சங்கம் எனக்கு கிடைச்சது, நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லறார். தேவர்களுக்கு கூடியும் கிடைக்காத புண்ணியமாக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவனாக்கும் நான் அப்படின்னு சொல்றார்.